பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு காணாத மகிமை காண்கின்ற மகிமை. ஆதார வசனம் சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனம். உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். இது தாவீதினுடைய ஜெபம். கிருபையின் மக்களே, நம் கர்த்தர் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து யாவரும் காணும் வகையில் விளங்க பண்ணுகிறவர். தினந்தோறும் நமது வேலைகளை செய்ய, சவால்களை சந்திக்க அவருடைய கிருபை நமக்கு போதுமானது. இந்த கிருபை யாராவது கண்களில் பார்த்ததுண்டா? இல்லை. அவருடைய வல்லமை, அவருடைய பிரியம், அவருடைய மகிமை, அவருடைய ஞானம், கிருபையாக நம் மேலே இறங்குகிறது. காலைதோறும் புத்தம்பது கிருபை. அதை செயல்படுத்தும் போது மட்டும்தான் நமக்கு தெரிகிறது. ஆனால் நானாக இப்படி செஞ்சேன், சூப்பராக செஞ்சுருக்கிறேன் நினைக்கிறோம் அல்லவா? அது நம்முடைய திறமை இல்லை, கர்த்தர் கொடுத்த ஞானம். நானாக இப்படி அறிவாக பேசினேன் என்று நினைக்கிறோம் அல்லவா? அது நாம் பேசவில்லை, கர்த்தருடைய ஆவியானவர். அதுதான் கிருபை. அதை நாம் காண முடியாது, ஆனால் நம்ம மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. யாருக்கு? காலைதோறும் அதை தேடுகிறவர்களுக்கும், நேற்று கொடுத்த கிருபையை அது ஒழுங்காக பயன்படுத்தினவர்களுக்கும். அவருடைய கிருபை நமக்கு போதும். இதுக்கு மீறி நமக்கு ஒன்றும் தேவையில்லை. இதற்கு மேலாக அவர் தமது அதிசயமான கிருபைகளை நம் வாழ்வில் எப்படி விளங்க செய்கிறார் என்பதை பார்ப்போம். என்னாகும் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மோசே ஜெபிக்கிறான், என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக என்று. ஏன் இவனுக்கு இப்படி திடீரென்று இப்படி ஒரு ஜெபம்? சொல்லுகிறேன். இஸ்ரவேல் மக்கள் தேவனிடத்திலிருந்து வாக்கு பெற்று கண்கூடாக எகிப்தின் பொல்லாத அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி நடத்தி கொண்டு வருகிறார். ஆச்சரியமான விதத்தில் இப்போது கானான் போய் வேவு பார்த்துவிட்டு வர சொல்லி 12 பேர்களை அனுப்புகிறார். இதில் 10 பேர் மெஜாரிட்டி துர்ச்செய்தி சொல்கிறார்கள். யோசுவும் காலேபும் மட்டும் நற்செய்தி சொன்னார்கள். போகலாம், உடனே சுதந்திரத்து கொள்ளலாம். நாங்களும் தான் பார்த்தோம், ஆனாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், வாக்கு கொடுத்து விட்டார், நாம் உடனே சுதந்திரத்தை கொள்ளலாம், எளிதாக சுதந்திரத்தை கொள்ளலாம் என்றார்கள் இந்த 2 பேர் மட்டும். இதுதான் நற்செய்தி. இன்றைக்கும் நற்செய்தி என்பது இதுதான். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், இயேசு நம்மோடு இருக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், அது நமக்குள்ளே ஜீவிக்கிறார், நமக்காக அவர் எல்லாம் செய்து முடித்து விட்டார். இதுதான் நற்செய்தி. ஹல்லேலூயா. இந்த நற்செய்தி மக்கள் மனதில் பதியவில்லை. துர்ச்செய்தி நம்பினார்கள். ஏன்னா மெஜாரிட்டி, இன்றைக்கும் மெஜாரிட்டி எதை சொல்கிறார் அதுதானே நம்புகிறார்கள். புலம்பினார்கள், அழுதார்கள், எகிப்திற்கே போய்விடலாம் என்று தலைவனையும் தெரிந்தெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். தேவனுடைய கோபம் மூண்டது, இவர்களை அழிப்பேன் என்றார். இப்போ புரியுதுங்களா ஏன் மோசே அப்படி ஜெபிக்கிறான் என்று? அழித்து விடுவேன், நீ தள்ளு என்கிறார் மோசேயிடம். மோசே இவர்களுக்காக மன்றாடினான் தேவனிடத்தில், மன்னியும் அப்பா, இந்நாள் வரைக்கும் மன்னித்து 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 தானே வழி நடத்தினீர், இப்போதும் மன்னியும் என்றான். அப்பொழுது கர்த்தர் வார்த்தையின்படியே மன்னித்தேன் என்றார். என்னாகும் 14:20. இந்த மன்னிப்பு என்பதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். நாம் எத்தனை முறை நமது சிந்தையில் நெகட்டிவாக எண்ணுகிறோம், வாயினால் அறிக்கை செய்கிறோம். இது யார் கேட்குறாங்க, பெருமூச்சு விடுகிறோம். இது எல்லாரும் செய்கிறது தானே? இல்லை மக்களே, சத்தியத்தை அறியாத காலத்தில் நான் தெரியாதவன் போல் இருந்து விட்டேன் என்கிறார். நீ சத்தியத்தை அறிந்த பின்பு இதை செய்யக்கூடாது. அவர் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, கைவிடுவதில்லை, உனக்காக உன்னுடைய எல்லைகளை கிரியை செய்கிறேன் என்று சொல்லி இருந்தும் இதையே நாம் பற்றி கொண்டிருக்காமல் சூழ்நிலையும் உலகத்தையும் பார்த்து காலம் ஆகிறபடினால் தாமதிக்கிறபடினால் நாம் ஒரு காலத்தை நிர்ணயித்து கொண்டோம். சிறிதும் அச்சமில்லாமல் நெகட்டிவாக பேசிவிடுகிறோம். எல்லாரும் தானே பேசுகிறான். மனுஷன் இருந்தால் இப்படித்தான் வரும். நாம் மனுஷர்கள் அல்ல, தேவ மனிதர்கள். இது நமக்கு பாவமாக தெரிவதில்லை. ஏனென்றால் இதுக்கு உடனடியாக ரியாக்ஷன் எதுவும் ஏற்படுவதில்லை. ஆம், இயேசு பிதாவின் வலது பார்சத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால் நமக்கு எந்த மாறுதலும் வரவில்லை. இதையும் நாம் மறந்து விடுகிறோம். இதன் விளைவு பிதா மன்னித்து விடுகிறார். 24 மணி நேரம் நமக்காக ஏசப்பா தம்முடைய இரத்தத்தை காட்டி பேசுகிறார். இந்த ஒரு விஷயம் மன்னியும் அப்பா என்று. அறிந்தும் பேசுகிறோம், அறியாமலும் பேசுகிறோம். இல்லாவிட்டால் இதன் விளைவு சரீரத்தில் இறங்கி இருக்கும். ஆண்டவருடைய வல்லமை கிரியைகளாக நம்முடைய வாழ்வில் இறங்காது. ஆம், கர்த்தர் தமது அதிசயமான வல்லமை மன்னிப்பை கொடுத்ததினால் நாம் மாமூலாக பயணிக்கிறோம். நமக்கு தெரிவதில்லை.
கர்த்தர் 24 மணி நேரம் நமக்காக இயேசப்பா பேசி கொண்டிருக்கிறார் என்பது இந்த செய்தியை கேட்கும்போது பயம் வருகிறது. ஆமாம் என்று சொல்லுகிறோம், ஆமேன் என்று சொல்லுகிறோம். அதுக்கப்புறம் மறந்து விடுகிறோம், மாமூலாக பயணிக்கிறோம். நமக்காக அவர் பரிந்தை பேசிக்கொண்டு இருப்பதனால் நாம் ஜீவிக்கிறோம், மாமூலாக ஜீவிக்கிறோம். இது கண்ணுக்கு தெரியாத அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை, அவருடைய பிரியம், அவருடைய அன்பு கிருபையாக வெளிப்பட்டு அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய எல்லையில் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது, நம் வாழ்வில் இறங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுகின்றோம். வீட்டில் பிள்ளைகள் முரட்டாட்டம் பண்ணுகிறார்கள், தேவ திட்டத்திற்கு சத்தியத்திற்கு எதிராக பேசுகிறார்கள், பல காரியங்களை விளையாட்டாகவே எடுத்துக்கொள்கிறார்கள். வீட்டின் பெற்றோர்கள், முதியவர்கள் இவர்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிறார்கள். உண்டா இல்லையா சொல்லுங்கள். ஆகவே கர்த்தர் மன்னித்து விடுகிறார். இது பிள்ளைகளுக்கு தெரிவதில்லை, இன்று தெரிந்து கொள்வார்களாகும். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிர ஆராதனைக்கு சரியாயிருக்கிறது. 1 சாமுவேல் 15:23. முரட்டாட்டம் பண்ணக்கூடாது, இரண்டகம் பேசக்கூடாது, முன்னொன்று பின்னென்று பேசுவது, மனிதனுக்கு தக்கவாறு பேசுவது, சூழ்நிலைக்கு தக்கவாறு பேசுவது. யார் கவனிக்கிறார்? எல்லாரும் தானே பேசுகிறார்கள். எல்லாரும் பேசினா எல்லாருக்கும் தண்டனை உண்டு, ஆக்கினை தீர்ப்பு உண்டு. நாம் அதில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. நமக்காக அவர் பரிந்து பேசுவதால் நம்ம ஜீவித்து கொண்டிருக்கிறோம். தெரியாத நாள் இன்று இந்த செய்தியை கேட்டதுக்கப்புறம் இனிமேல் அதை செய்யக்கூடாது. வாக்கு என்ன சொல்லுகிறது அதையே பிடித்து கொள்ள வேண்டும். பெருமூச்சு விடுவது, நெகட்டிவாக பேசுவது, நமக்கெல்லாம் நடக்காது என்று சொல்வது, அது ரொம்ப ஆண்டவர் வெறுக்கிறார். 2வது ஆகாய் 1:8 சொன்னது போல என் மகிமை விளங்கும் என்கிறார். என் மகிமை விளங்கும். எங்கு விளங்கும்? நம் மீது விளங்கும், நம் குடும்பத்திலே விளங்கும், பொருளாதாரத்தில் விளங்கும், சரீரத்தில் விளங்கும், சமாதானத்திலே விளங்கும். அதாவது கண்கள் காணும்படியாக அவரது மகிமை நம் குடும்பத்தில் இறங்கும். எல்லாரும் பார்க்கலாம். அது கிரியையாக ஆசீர்வாதமாக வெளிப்படும். எப்போது? அவரது விருப்பம் சித்தம் எதிர்பார்த்தது போல நாம் நம் குடும்பத்தை கட்டும் போது, நடத்தும் போது, பொல்லாங்கிற்கு விலகி செல்லும் போது, பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு வளர்க்கும் போது, அவர் தமது மகிமையை விளங்க செய்து, எடுத்த காரியங்களை கைகூடி வர செய்து, ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து, நம்மை உற்சாகப்படுத்தி, மேலும் இன்னும் கர்த்தருக்கு பயந்து நடக்க பலன் தருகிறார். இது காணக்கூடிய மகிமை. ஈசாக்கு விதை விதைத்தாயிர ஆதியாகம் 26:12 வாசித்துப்பார். வறட்சி, எங்கு வேண்டாலும் வறட்சி. நீ எகிப்துக்கு போக வேண்டாம் என்று சொன்னார், நீ அங்கேயே தங்கிவிட்டான். கேராறு பெலிஸ்தீர் தேசந்தான். அவன் விதை விதைத்தான், அப்படியே கீழ்ப்படிந்தான். பஞ்சந்தான், ஆனால் ஏதாவது செய்ய வேண்டும் என்று விதைத்தான். ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதுதான் மகிமை. எல்லாருக்கும் விளையவில்லை, பஞ்சம், ஆனால் அவனுக்கு விளைந்தது 100 மடங்கு விளைந்தது. அதுதான் மகிமை. மகிமையை விளங்க பண்ணுவேன் என்பது அதுதான். அப்படி நாம் நம்முடைய எந்த காரியங்களை எடுத்தாலும் எல்லாருக்கும் அந்த பிஸ்னஸ் ஒன்றுமே இல்லை, ஆனால் உங்களுக்கு நன்றாக போகும். அது தேவனுடைய மகிமை. தலை நிமிர்ந்து நிற்க செய்கிறார். மற்றவர்கள் நம்மை பார்த்து சொல்லுவார்கள், இவர்கள் நம்பினதை வீண் போகவில்லை, இவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார், இவர்கள் மேல் கர்த்தருக்கு கொள்ள பிரியம் என்று சொல்லுவார்கள். நம்முடைய உயர்வை பார்த்து அவர்கள் காண்கிறார்களே, இது காண்கின்ற மகிமை. சொல்லுவார்கள், இது உங்கள் வாழ்வில் நிச்சயம் நடக்கும், இது காணக்கூடிய வல்லமை. எப்படி எப்போது காண்பிக்கப்படும் என்றால், ஊரே நோய் நமக்கு வந்திருக்காது. ஊர் பிள்ளைகளெல்லாம் மீறி நடப்பார்கள், ஆனால் நம் பிள்ளைகள் நம் கைக்குள் இருப்பார்கள். ஊரே பஞ்சம் நமக்கு இருக்காது. இவைகளெல்லாம் நான் நம்முடைய திறமை, ஒழுக்கம், நல்ல தன்மை, ஜாக்கிரதையாக இருக்கிறோம் ஆகையால் என்று நாம் நினைக்கக்கூடாது. மகிமையை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரியம், கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தயவு எங்கள் மேல், என் குடும்பத்தின் மேல் இருப்பதினால் குடும்பம் தெளிந்த நீரோடை போல போகிறது. மாதம் டான்னு சம்பளம் வந்துடுது. அது மழை பெய்யுதோ பெய்யலையோ, என்ன நடக்குதோ நடக்கலையோ, அதனால் குடும்பம் போகுது இல்லை. கொடுக்க வைக்கிறவர் அவர். கர்த்தருக்கே மகிமை, ஸ்தோத்திரம் என்று எல்லாவற்றும் ஸ்தோத்திரம் செலுத்திக்கொண்டு நீங்கள் இருக்க வேண்டும். நானும் நீங்கள் அப்படி இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கர் 5:18 எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்கும் நன்றி. நடந்தாலும் நன்றி, நடக்காவிட்டாலும் நன்றி, எதிர்திசையில் போனாலும் நன்றி. ஏன் அவர் பார்க்கிறார், அதற்குள் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். காண்கின்ற நன்மையை வைத்திருக்கிறார். காணாத மகிமையும் அதற்குள் இருக்கிறது. காணாத மகிமை அவருடைய வல்லமை இறங்கி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அது வெளிப்படையாக காணும்படி செய்வார். நமது மகிமை நம் குடும்பத்தில் விளங்க செய்வார். சாட்சி யோபு ரோட்டுக்கு வந்துட்டான். அவ்வளோ பெரிய பணக்காரன், எல்லாவற்றை இழந்தான். அந்த மாதிரி இழப்பு யாருக்கும் இல்லை. ஆனால் அவருடைய சாட்சியை பாருங்கள்.
அவன் என்ன சொன்னான்? எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். என் சொந்த கண்களில் அவரை நான் பார்ப்பேன். நான் நீதிமானாயிருந்தாலும் என் நியாயாதிபதியிடத்தில் நான் இறக்க வேண்டி கெஞ்சுவேன் என்று அவரை பற்றி சாட்சி சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அவன் தன்னுடைய நாவாலே உதட்டினாலே பாவம் செய்யவில்லை என்று. அப்போ பாவம் என்றால் என்ன? அந்த யோபனுடைய சரித்திரத்தை வைத்து பார்ப்போம். ஆண்டவருக்கு எதிராக, வார்த்தைக்கு எதிராக பேசப்படுவது பாவம். அப்போ நம்ம எவ்வளவு நேரம் பாவம் செய்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். நான் உனக்கு செய்வேன், உனக்கு செய்து முடிப்பேன், நீ காத்திரு, பொறுத்திரு, நான் உன்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்கிறேன் என்று வாக்கு பெற்றிருந்தும் நாம் அதற்கு மாறாக பேசுகிறோம் அல்லவா, துணிச்சலாக. அதுதான் பாவம். அதுதான் தேவ சித்தத்துக்கு எதிராக பேசுவது, அவருடைய பிரியத்திற்கு எதிராக பேசுவது, அவருடைய திட்டத்திற்கு எதிராக பேசுவது. மறுதளிப்பதற்கு சமமாகும். வார்த்தை இறுக பிடித்து கொள்ளுங்கள். நம்முடைய எண்ணத்திலும் பேச்சிலும் செயலிலும் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருப்பது தான் நம்முடைய கடமை. எப்படி மகிமைப்படுத்துவோம்? எனக்கு செய்வார், எனக்கு செய்வார், நிச்சயம் செய்வார். ஒன்றுமே பேச முடியவில்லை என்றால் அமைதியாகவாது இருங்கள். காண்கின்ற மகிமை உங்கள் குடும்பத்தில் இறங்கும். காணாத மகிமை ஒவ்வொரு நாளும் இறங்கி கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை விசுவாசியுங்கள். அப்படி விசுவாசிக்கிறவர்களுக்குத்தான் காண்கின்ற மகிமை வந்து சேரும். ஜெபிக்கலாம். தகப்பனே, உமது சகல விதமான கிருபைகளையும் எங்களை விளங்க பண்ணுவீராக. நாங்களும் ஆவியான துணை கொண்டு உமக்கு பிரியமானதை செய்வோம். உத்தமத்தில் நடப்போம். வாயினால் பாவம் செய்ய மாட்டோம். எங்கள் நாவு பாவமான வார்த்தைகளை சொல்லாது என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறவங்கள் அருமை பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு இந்த 2 மகிமையும், காண்கின்ற மகிமை, காணாத மகிமை என் மீது, என் குடும்பத்தின் மீது இறங்கி கொண்டிருப்பதால் ஜீவிக்கிறோம். 24 மணி நேரமும் நம்ம சிந்தனையை கூட கவனிக்கிறார் என்பதில் உறுதியாக இருக்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா.